டிப்ளமோ கோர்சஸ் தானே 1 இயர் 2 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் படித்தா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து வேலை கிடைக்குமா? ஸோ பிஎஸ்சியை காட்டிலும் அதிகமான சேலரி வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நினச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. பட் டிப்ளமோ கோர்ஸில் நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. 1 ஆர் 2 இயர் தான் இந்த கோர்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா படித்து முடித்ததும் பிஎஸ்சியை காட்டிலும் அதிகமான சேலரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அது என்னென்ன கோர்சஸ், ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எத்தனை வருஷம் நீங்கள் படிப்பீங்க, அது படித்தா என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8th நீங்கள் படித்தாலும் ஒரு கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அது என்ன கோர்சஸ்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் நம்மளுடைய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். டிப்ளமோ பொறுத்தளவு டிப்ளமோ இன் நர்சிங், டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதர் பேராமெடிக்கலில் வரக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. அண்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்டு சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச், பேராமெடிக்கலில் வரக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்லா கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் 9/7 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டில் 23/7 5 PM வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ஹாப்பியான நியூஸ் தான். லாஸ்ட் இயர் பொறுத்தளவு ரொம்ப டிலே ஆச்சு, ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. பட் உங்களுக்கு ஒரு லக்கி சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிப்ளமோ கோர்சஸ் டென்டல் மெக்கானிக், இந்த கோர்சஸ் வந்து மேல் மட்டும்தான் படிக்க முடியும். செகண்ட் ஒன் டென்டல் ஹைஜினிஸ்ட், இந்த கோர்சஸ் ஃபீமேல் மட்டும்தான் படிக்க முடியும். 2 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால பல் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதர்வைஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். தேர்ட் ஒன் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி 2 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் வந்து லேபில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒகேஷ்னல் மெடிக்கல் லெபரட்டரி அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் பொறுத்தவரை 2 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட், சிடி டிபார்ட்மெண்ட், எம்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஒரு நல்ல கோர்சஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் வந்து 2 இயர் கோர்சஸ். இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இந்த கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் வந்து பயாலஜி இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி 2 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால ஐ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அதாவது ஐயில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ என்ன மாதிரி லென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், பேஷண்ட் எந்த மாதிரியான பேஷண்ட் வருவாங்க, இதெல்லாம் படிப்பீங்க. எல்லா கோர்சஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கோர்சஸ்க்கு வந்து மெயினாக வந்து மேக்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள் சப்ஜெக்ட் மேக்ஸோடு சேர்ந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியாக இருக்கலாம். அதர்வைஸ் மேக்ஸ் கூட சேர்ந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் எனி அதர் சப்ஜெக்டாக இருந்தால் இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 7th ஒன் டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அந்த டாக்டருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பற்றி படிப்பீங்க. ஸோ 2 இயர் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ், ஸோ வித் எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி. இந்த கோர்சஸ் நீங்கள் வந்து 2 இயர் படிப்பீங்க. படிக்கிறதுனால நீங்கள் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ் வித் எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் 9th ஒன் ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ், ஒன்லி 1 இயர் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து வீட்டில் தங்கியிருப்பாங்க. அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் தேவை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் சேம் டைமில் பேஷண்ட்டோட அட்டெண்டர் பேஷண்ட் கூட இருக்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த ஹோம் ஹெல்த் கேர் படித்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நர்சஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த பேஷண்ட் கூட இருந்து அந்த பேஷண்ட் வந்து பார்த்துக்குருவாங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து டிப்ளமோ கோர்சஸ். ஸோ அது 1 இயராக இருந்தாலும் 2 இயராக இருந்தாலும் 3 இயராக இருந்தாலும் அது டிப்ளமோ கோர்சஸ் சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போது சர்டிஃபிகேட் கோர்சஸ். இது வந்து ஒன்லி 1 இயர் கோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன். இந்த கோர்சஸ் பொறுத்தவரை எக்கோ டிபார்ட்மெண்ட்டில் ஸோ நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. செகண்ட் ஒன் இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன். நம்ம ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இசிஜி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இசிஜியில் ஒர்க் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் ட்ரெட்மில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் ஒன் பம்ப் டெக்னீஷியன். அதாவது ஸோ எல்லா மிஷினில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி சரி பண்ணலாம், ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் கார்டியாக் கத்தரைசேஷன் லேப் டெக்னீஷியன். அதாவது கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஸோ கார்டியாக் சர்ஜனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன். அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த கோர்சஸ் பொறுத்தளவு அதாவது கிரிட்டிக்கல் யூனிட் ஐசியூ டிபார்ட்மெண்ட். கிரிட்டிக்கலாக எந்தெந்த பேஷண்ட் இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸில் வந்து எப்படி சரி பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரெக்கியாஸ்டம் பேஷண்ட்டெல்லாம் நிறைய பேஷண்ட் வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து டேக் கேர் பண்ணுறது. 7th பெஸ்ட்டான ஒரு கோர்சஸ் தான் டயாலிசிஸ் டெக்னீஷியன். அதாவது வந்து ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்ணுற மிஷின் தான் வந்து டயாலிசிஸ் மிஷின். ஸோ அந்த மிஷினை எப்படி வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து வீக்லி ட்வைஸாக வந்து கிட்னியில் இருக்க ரத்தத்தை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மிஷின் மூலம் வந்து எப்படி வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் அனஸ்தெசியா டெக்னீஷியன். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் அனஸ்தெசியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயக்க மருந்து கொடுத்து தான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் தியேட்டர் டெக்னீஷியன். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். இந்த எல்லா கோர்சஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஒன்லி 1 இயர் கோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன். அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுற ஆர்த்தோ டாக்டருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஇஜி அண்ட் இஎம்ஜி கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்தவரை தலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த இஇஜி இஎம்ஜி மூலம் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மிஷினை எப்படி இயக்கணும்னு சொல்லி படிப்பீங்க. ஒன்லி 1 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் படிக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் 12th ஒன் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஒன்லி 1 இயர் கோர்சஸ். இந்த கோர்சஸோட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னென்னா, அதாவது அரசு பணியில் வந்து ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் இந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நான் 12th முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஓகேனாலும் நீங்களும் இந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஒன் சைக்காட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர். அதாவது சைக்காட்ரிக் பேஷண்ட்லாம் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்லி 1 இயர் கோர்சஸ். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட். இந்த எலிஜிபிள் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்தவரை மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன். அதாவது எம்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்லி 6 மந்த்ஸ் தான் படிப்பீங்க. நீங்கள் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணால் 12th முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜி அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து முடித்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ். இதுவும் நீங்கள் எம்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 1 இயர் கோர்சஸ். மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்சஸ் பொறுத்தளவு 6 மந்த் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறது தான் எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் படித்து முடித்து எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் சேம் டைம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதர்வைஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சிருந்தால் மெயினாக வந்து நீங்கள் இந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எல்லா கோர்சஸுமே ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ். இது வந்து 1 இயர் 2 இயர்னு சொல்லி யாருமே வந்து திங்க் பண்ணாங்க. பிகாஸ் வந்து 1 இயர் 2 இயர் நீங்கள் படித்தாலும் உங்கள் சேலரி வந்து பிஎஸ்சியை கட்டினா அதிகமான சேலரி கிடைக்கக்கூடிய நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தாராளமாக வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட மார்க் வந்து கம்மியாக இருக்கும்போது ஸோ பிஎஸ்சி கிடைக்காத போது ஸோ இந்த கோர்ஸில் எந்த டிப்ளமோ கோர்சஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் டிப்ளமோவும் கிடைக்காத போது சர்டிஃபிகேட் கோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் ஸோ இந்த இதுலேயும் பெஸ்ட்டான கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு சேலரியும் அதிகமாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய கோர்சஸில் என்னென்ன கோர்ஸ் பெஸ்ட்டான கோர்சஸ்ன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸில் என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.